செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயராயிரவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீர் விஷம் வரும் அருளோடு பெருநிலமளிக்கும் வரம் தரும் மற்றும் தந்திடும் வணக்கம் ஜாஜா. வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம். கேக்குது இல்லையா? சரி, நண்பர்கள் பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். நல்லா சுவாரஸ்யமா இருந்தது. எனக்கு வேலை குறைவு தான். இன்றைக்கு வந்து திருக்கோட்டியூர் இல்லையா, எங்கள் எம் இறை. திருக்கோட்டியூர்ங்கிறது வந்து திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிறது தமிழ்ல திருக்கோட்டியூர் ஆகிறது. திருக்கோஷ்டியூர் வைணவ சம்பிரதாயத்துல, வைணவ மதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். திருக்கோஷ்டியூர் இருக்கிறது வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்துல இருக்கு. அங்க இருக்கிற பெருமாள் வந்து ரொம்ப அழகான பெருமாள். அதனால சௌமிய அப்படிங்கிற சொல் அவருக்கு வருது. சௌமிய என்றால் இப்போ அழகு அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வைங்க, அழகுலேயே நிறைய விதமான அழகு இருக்கு, அழகுகள் அப்படி இருக்கின்றன. இப்போ ஒரு கவர்ச்சி நடிகையும் நம்ம அழகுன்னு தான் சொல்றோம். ஒரு குடும்ப பாங்கான வேடத்துல நடிக்கிற நடிகையும் அழகுன்னு சொல்றோம். அப்புறம் ஒரு வயதான கேரக்டர்ல ரொம்ப அழகான கிழவியா இருந்தாங்க அப்படி சொல்றோம். சின்ன குழந்தை அழகா இருந்ததுன்னா ரொம்ப அழகான குழந்தைன்னு சொல்றோம். இப்ப ஒவ்வொருத்தரையும் எப்படி அழகுன்னு சொன்னோம்? ஒரு குழந்தையினுடைய அழகும் ஒரு பெண்ணினுடைய அழகையும் நாம ரெண்டையும் அழகுன்னு சொல்றோம்னா, அந்த ரெண்டு அழகுக்குமான பொருள் ஒன்னா அப்படின்னா இல்லை இல்லையா? ஒரு குழந்தையின் அழகு என்பது அந்த குழந்தைத்தன்மையை அடிப்படையாக கொண்ட அழகு. ஒரு பெண்ணின் அழகு என்பது அந்த பெண்ணினுடைய வயது, அந்த தோற்றம், இது பற்றி அடிப்படையாக கொண்டது. அப்ப அழகுல பல வகைகள் உண்டுன்னு நமக்கு தெரியுது. அது வந்து வடமொழியிலையும் அப்படித்தான். அதுல சௌமியம் அப்படின்னு ஒரு அழகு குறிப்பிடுவதற்கு ஒரு சொல் இருக்கு. சுந்தரம், சௌந்தர்யம்னு ஒன்று வேர்டு இருக்கு, சௌமியம்னு ஒண்ணு. சௌமியம் என்றால் சில அழகு வந்து நாம ரொம்ப சகஜமாக பழகுவதற்கும், நாம ரொம்ப அதாவது ரசித்து பார்ப்பதற்கும் அந்த அழகு வேற எதையும் தூண்டாது. இப்போ ஒரு மலை பிரதேசத்துக்கு போறீங்க, அங்க ஒரு சூரிய உதயத்தை பாக்குறீங்க. நீங்க நீங்க என்ன செய்வீங்க? அந்த அழகுல ஓடி போய் சூரியனை பறிச்சுப்பீங்களா, இல்ல அந்த மலையை எடுத்து பாக்கெட்ல சுருட்டி வச்சுப்பீங்களா? அதை என்ன செய்ய முடியும்? அதை பார்த்து பார்த்து நீங்க அனுபவித்து மகிழலாம். அப்படிப்பட்ட அழகு அது உங்களுக்கு போதும், இன்னுங்கிற அளவுக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஒரு அழகிய பெண்ணை பார்த்த உடனே அழகு அழகுன்னு தோணும் போது அதை அனுபவிச்சிடணும், அந்த பெண்ணை நம்ம கை கொள்ளணும்னு ஒரு நினைப்பு வரும். ஒரு பதார்த்தம், ஒரு டிஷ் ரொம்ப அழகா வச்சிருந்தாங்கன்னா அதை உடனே சாப்பிடணும்னு நமக்கு தோணும். அப்ப அதெல்லாம் தூண்டக்கூடிய அழகுகள். ஆனா இந்த அழகு, அந்த அந்த அழகுல நீங்க என்ன செய்வீங்க? நீங்க உங்களையே மறந்து போகிற அளவுக்கு, நீங்கள் அதில் கரைகிற அளவுக்கு அந்த அழகு இருக்கும். ஒரு நதி ஓடுற அழகை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாம அப்படி கடல் பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க, ஒரு யானையை பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. அதெல்லாம் அது வந்து என்ன செய்ய முடியும் உங்களால? உங்களை அப்படி நீங்க அந்த அனுபவத்துல கரைந்து போயிருவீங்க. அப்படிப்பட்ட அழகுக்கு தான் சௌமியம்னு பேரு. நீங்க கரைந்து போகக்கூடிய அழகுன்னு சொல்லலாமா சார்? அலுப்பே வராத அழகு அப்படி சொல்லலாமா? ஆமா, நீங்க கரைந்து போகிற அழகு, உங்களுக்கு அப்படி அலுப்பே ஏற்படாது. அப்படி ஒரு திகட்டாத அழகு அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்ட பெருமாள், அப்படி அழகுடைய பெருமாளா அவன் திருக்கோஷ்டியூர்ல இருக்கான், சௌமிய நாராயணன் அப்படிங்கிற பேரோட. அப்போ அந்த அழகான பெருமாள் தாயார் வந்து திருமாமகள், மகாலட்சுமி தாயார், திருமாமகள்னு சொல்றது. இங்க வந்து இதே தளத்துல உரகம் மெல்லனையான்னு அவனை குறிப்பிடுவாங்க. உரகம் என்றால் பாம்பு,
மெல் அணை என்றால் பஞ்சுன்னு அர்த்தம். மெல்னா இந்த இடத்துல மென்மையானன்னு அர்த்தம். உரக மெல் அணையான், பாம்பை மென் படுக்கையாக, அதாவது பாம்பை குஷன் பெட்டாக கொண்டவன் அப்படிங்கிற பொருள். ஏன்னா அங்க பள்ளிகொண்ட கோலத்திலையும் இருக்கிறார் அவர் அந்த கோயில்ல. ஆகவே உரக மெல்லணையான்ங்கிறது அந்த பள்ளிகொண்ட கோலத்துல இருக்கிற பெருமாளுக்கு பேரு. கோயிலினுடைய மூலவர் நாம் கண்டு நம்மை நாம் கரைந்து போகிற அழகுடையவன் சௌமிய நாராயணன். தாயார் திருமாமகள். அனைத்து ஐஸ்வர்யங்களும் நிரம்ப பெற்றவளாக அங்க தாயார் இருக்கா. இது கோயிலினுடைய சிறப்புன்னு சொன்னா, இந்த கோயில் இருக்கிற ஊர்ல தான் பெரியாழ்வாரினுடைய நண்பராகிய செல்வ நம்பி இருந்தார். செல்வ நம்பி கலை, கல்வி ஆகியவற்றில் ரொம்ப உயர்ந்தவர், வேதங்களை கற்றவர். அவர்தான் மதுரையில இருக்கிற பாண்டிய மன்னனுடைய அவையில அமைச்சர்களில் ஒருவரா இருக்கிறார். அவர்தான் பாண்டியனுக்கு சந்தேகம் வருது, எது பரம்பொருள் அப்படிங்கிற சந்தேகம் வரும்போது அதற்கு யாரெல்லாமோ விளக்கம் சொல்றாங்க. பாண்டியனுக்கு அதுல திருப்தி இல்லை. அப்போ செல்வ நம்பி தான் என்ன சொல்றாரு, என்னுடைய நண்பராகிய பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கார். அப்போ அவர் பெரியாழ்வார்ங்கிற பேர்ல இல்ல, வில்லிபுத்தூரார் என்று அறியப்பட்டவர். இப்ப வில்லிபுத்தூரார் அங்க இருக்கார், அந்த ஊர்ல இருக்கார். ஆகவே அவர் இதற்கு பொருத்தமாக இருப்பார்னு யோசிச்சு இவர் தான் அவரை வர சொல்றார், நீங்க வாங்க அப்படின்னு. ஏன்னா வில்லிபுத்தூரார் இறைவனுக்கு தன்னை சரணாகதி செய்து இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவர் அவ்வளவு பெரிய வேதங்கள் அனைத்தும் கற்றவரா இருந்தா கூட நந்தவனத்திலிருந்து துளசி மாலையும் பூக்களையும் எடுத்து அதை மாலை கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இறைவனுக்கான சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர். அவர் மன்னர் பரிசு தராருன்னு போவாரா? ஆனா செல்வ நம்பி சொல்றார், நீங்க வாங்க, இங்க நீங்க பணம் இல்ல முக்கியம் இல்ல சார், நீங்க வாங்க, பரம்பொருள் யாருங்கிற சந்தேகம் வந்துருச்சு இல்ல மன்னனுக்கு, அப்ப நீ வணங்குற தெய்வம் தான் பரம்பொருள்னு நீ சொல்ல வேண்டாமா, சொல்லு அப்படின்னு செல்வ நம்பி சொல்றார். சரி, நண்பன் சொல்றாரேன்னு சொல்லி இவர் கிளம்பி போய் சொல்லி திரும்பி வரும்போது வில்லிபுத்தூரார் என்று பெயரோடு போனவர் திரும்பி வரும்போது பெரியாழ்வாரா வரார். அதுதான் செல்வ நம்பியினுடையது. ஆகவேதான் அவரு செல்வ நம்பியை சொல்லும் போது அபிமான துங்கன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். நண்பன் மேல் இருக்கிற உரிமை. துங்கன் என்றால் கர்வம் கொண்டவன்கிற ஒரு பொருள் உண்டு. நண்பனை சொல்றாரு, அவன் ரொம்ப கர்வம் கொண்டவன்கிறாரு. யார் நண்பனை யார் எப்படி புகழ்ந்து சொல்றாரு பாருங்க, அவன் ரொம்ப கர்வம் உள்ள நண்பன். எப்படி? அபிமான துங்கன், இறைவன் மேல் பற்று வைத்திருப்பதால் அதில் கர்வம் கொண்டவன். இப்போ ஒருத்தன்ட்ட பணம் நிறைய இருந்தா கர்வம், செல்வத்தினால் செருக்கு உடையவன். புகழ் நிறைய ஒருத்தன்ட்ட இருந்தா புகழால் செருக்குடையவன். மன்னனா இருக்கான்னா அதிகாரத்தால் அவனுக்கு கர்வம் வரும். இப்படி ஒவ்வொரு காரணத்தினால கர்வம் வருமே. ஆனா என் நண்பனும் கர்வக்காரன் தான். எப்படி? அவனுக்கு அவ்வளவு பக்தி இறைவன்ட்ட இருக்கு. இறைவன் நிறைய பணம் இருந்தா பணத்தினால கர்வம் வருது இல்ல, அவர் நிறைய பக்தி இருக்கிறதுனால அவன் கர்வமா இருக்கிறவன் அப்படின்னு அவன் அப்படி அப்படி ஒரு ஸ்லேடையா தன் நண்பரை சொல்றாரு. அபிமான துங்கன்கிற வார்த்தையால அப்படி செல்லமா அவருடைய புகழ சொல்றாரு. அந்த அம்மா அவருடைய செல்வ நம்பியினுடைய மனைவி திருக்கோஷ்டியூர்ல தனது வீட்டுல இருந்த விதை நெல்ல கூட சமையல் பண்ணி அடியவர்களுக்கு உணவிட்ட பெருமை உடையவர். கணவர் இல்ல, வீட்டுல வெளியே போயிருக்கார். பாகவதர்கள் வந்துட்டாங்க, அவர்களுக்கு உணவிட வேண்டும், தெர விதை நெல் எடு சம போடுன்னு சொல்லிட்டாங்க. லேட்டாக வராரு இவர் வீட்டுக்கு. பாக்குறாரு, சாப்பாடு நடந்துட்டு இருக்கு. அவருக்கு மனைவிட்ட போய் எப்படி சமாளிச்சான்னு கேட்கிறாரு. இதான் விதை நெல் தான், வேற வழி இல்ல, உங்கள்ட்ட கேட்காம எடுத்துட்டேன். நல்ல காரியம் செய்த, நீ இல்லையா இது, நான் கூட யோசிச்சிருப்பேன், ஆனா நீ இப்படி செஞ்சிட்டியே, நீ தான் உண்மையிலேயே பக்தி உடையவள்னு இவர் மனைவியை சொல்றாரு. அவ்வளவு சிறப்பான பக்தியுடைய செல்வ நம்பியினுடைய ஊர் திருக்கோஷ்டியூர். இன்னொன்று மிக முக்கியமாக, ராமானுஜர் அவருடைய குருவாகிய திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் ஒவ்வொரு முறையும் நான் வந்திருக்கேன், நான் ராமானுஜன் வந்திருக்கேன், நான் ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்லி அவர் திரும்பி போன அனுப்பி விட்டுறாரு. கடைசியாக 17வது முறைன்னு நினைக்கிறேன், 17ஆ 16ஆவதா நினைவுல இல்லை. ஆனா அப்படி ஒரு முறை அடியேன் ராமானுஜன் சொல்லும் போது உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு உபதேசம் பண்றார். அந்த உபதேசம் குருவிடம் மட்டுமே பெற வேண்டும், பெற்றவர் மட்டுமே பயன்படுத்த வேண்டும், பிறருக்கு அதை சொல்லக்கூடாது. சொன்னால் குரு வார்த்தையை மீறிய நரகம் உனக்கு கிடைக்கும். ஆனாலும் ராமானுஜர் என்ன செய்யறார், திருக்கோஷ்டியூர் கோயிலுக்கு நின்று அங்கிருந்து சத்தமா சொல்றாரு எல்லாருக்கும் அந்த மந்திரத்தை. ஒரு குரு கூப்பிட்டு கேட்கிறார், ஏன்பா இப்படி சொல்றேன்? ஏன் ஒருத்தனுக்கு நரகம் வரும் சுவாமி,
ஆனா கேட்ட எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்கல்ல, எல்லாருமே பெருமாள்கிட்ட போவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு வேண்டாமா அப்படின்னு கேட்குறாராம். ஸோ அப்படி சிறப்பு மிக்க ஊர் தான் அந்த திருக்கோஷ்டியூர். இப்போவும் நீங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மேல விமானத்துல ஏறி பார்க்கலாம், அந்த கோபுரத்துல ஏறி பார்க்கலாம். ஏறி அந்த இடத்துல இருந்து ராமானுஜர் இங்க நின்று தான் கூவினார் அப்படின்னு ஒரு இடத்த காமிப்பாங்க. அங்கிருந்து செல்வ அவருடைய குரு ஆகிய திருக்கோஷ்டியூர் நம்பி வீட்டையும் காமிப்பாங்க. அது ஒரு ஐதீகமான இடம். அவ்வளவு சுவாரஸ்யமான இடம் தான் திருக்கோஷ்டியூர். அந்த கோயிலை பற்றி தான், அந்த இடத்துல இருக்கிற இறைவனை பற்றி தான் இந்த பாடல்களை பாடுறாரு. எங்கள் இறை, எங்கள் எம் இறை, எம் பிரான், இமையோர்க்கு நாயகன், ஏத்து அடியவர்தங்கள் தம் மனத்து பிரியாது அருள் புரிவான். பொங்கு தன் அருவி புதம் செய்ய பொன்களே சிதற இலங்கு ஒளி செங்கமலம் மலரும் திருக்கோட்டியூரானே. முதல் சொல்லிலேயே ஒரு சுவாரஸ்யம் வைக்கிறாரு. ஒண்ணு எங்கள் இறைன்னு சொல்லு, இல்ல எம் இறை அப்படின்னு சொல்லு. எங்கள் எம் இறை அப்படின்னா அது என்ன பொருள்? எங்கள் எம் ரெண்டுக்கும் என்ன பொருள் வித்தியாசம்? பொருள் வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. எம் எம்முடைய, எங்கள் எங்களுடைய. எம்முடைய எங்களுடையங்கிறதுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ் வந்துடும்? ஆனா எங்கள் எம் இறை அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அவன் இறைவன். எங்களுக்கு இறைவன் என்பதைப் போலவே அவன் பிறருக்கும் இறைவன். ஆகவே எங்கள் இறைவன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கும் இறைவனா இருக்கலாம்ப்பா, எங்களுக்கும் இவன் தான் இறைவன், எங்கள் இறைவன் அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணிக்கிறீங்க. எம் இறைவன் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு இவன் மட்டுமே இறைவன், எமக்கு உரிய இறைவனாக இவன் ஆகிறான் அப்படின்னு பொருள். எல்லோருக்கும் இறைவனாக இருக்கிற இவன் எங்களுக்கு இவன் மட்டுமே இறைவனாக இருக்கிறான். அதாவது நாம இப்ப என்ன செய்யறோம்? சிவனையும் கும்பிடுறோம், சக்தியையும் கும்பிடுறோம், பெருமாளையும் கும்பிடுறோம். அப்ப எங்கள் இறைவன் அப்படின்னு நம்மளும் சொல்லுவோம். அப்ப இவரு நம்ம கலியன் பக்கத்துல இருந்தாருன்னு வைங்க, ஆமாப்பா அவரு எங்களுக்கும் அவர் தான் இறைவன், ஆனா எங்களுக்கு அவர் மட்டும்தான் இறைவன் அப்படின்னு அழுத்தி சொல்லிடுவார். உங்களுக்கு எல்லாரும் இறைவன், எங்களுக்கு இவன் தான் இறைவன். உங்களுக்கும் இறைவனா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இவன் மட்டும்தான் இறைவன். ஆகவேதான் எங்கள் எம் இறைவன் அப்படின்னு அந்த ஸ்பெசிபிகேஷன் வைக்கிறார். எல்லோருக்கும் இறைவன் தான், ஆனா எங்களுக்கு அவனை மட்டுமே இறைவனை நாங்க வச்சிருக்கோம். எம் பிரான், அதனாலதான் அடுத்த வரியில இன்னும் அழுத்தி சொல்றாரு. எம் பிரான், எமக்கு தலைவன் அவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இறைவனாக இருக்கிறான்னு முதல் வரியில சொன்னீங்க, முதல் இதுல சொன்னீங்க சொல்லுல. எம் இறைன்னு அப்புறம் எம் பிரான்ங்கிறது சொல். பிரான் என்பது தலைவன்கிற பொருள்ல வரக்கூடியது. எனக்கு அவன் இறைவன்கிறது அவன் தெய்வம். சரி, அந்த தெய்வத்தை நான் தலைவனாக கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தலைவன் என்றால் நான் தொண்டன். எனக்கு இவர் தலைவன் சொன்னா நான் யாரு? அவருக்கு தொண்டன். அப்போ இறைவனாக இருக்கிறவனுக்கு நான் தொண்டனாக இருக்கிறேன். அதான் சரணாகதி அடைந்தது. எம் இறை எம் பிரான், எனக்கு இறைவன், எனக்கு தலைவன். எனக்கு அவன் கடவுள்யா, ஆனா அவன் தான் எனக்கு தலைவன். அந்த தலைவனுக்கு மட்டுமே நான் தொண்டனா இருப்பேன், அவனுக்கு மட்டுமே நான் அடிமையாக இருப்பேன்னு சொல்றதா அந்த எம் பிரான்கிற சொல். இமையோர்க்கு நாயகன், தேவர்களுக்கு அவன்தான் தலைவன். ஏத்து அடியவர்தங்கள் தம் மனத்து. ஏத்து என்றால் புகழ்ந்து ஏத்தும் அடியவர்கள், அவனை புகழ்ந்து ஏத்தும், புகழ்ந்து உயர்த்தி பாடும் அடியவர்களுக்கு அவர்களது மனதில், அவர்கள் மனதை விட்டு பிரியாது அருள் செய்பவன். அடியார்கள் அவனை அவனை எவ்வளவு தூரத்துக்கு அவனை அப்படியே புகழ்ந்து வணங்குகிறார்களோ, அவனை புகழ்ந்து பாடுகிறார்களோ, புகழ்ந்து பேசுகிறார்களோ, மனதால், அதான் அந்த வார்த்தையை கவனிங்க, தம் மனத்து, தம் மனத்து ஏத்து அடியவர். மனதால நினைக்கணும். வாயால நீங்க பெருமாள் பாட்டை பாடிக்கிட்டே மனதுக்குள்ள வேற ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். இந்த பிரபந்தம் சொல்லிக்கிட்டே நான் இதே நேரத்துல இந்த கிரிக்கெட் மேட்ச் என்னாச்சோ, லாஸ்ட் 8 ஓவர் இருக்கே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு வைங்க, பெருமாள் எனக்கு அருள் புரிய போறானா? இல்ல. அப்போ அருள் ஏத்து அடியவர் தங்கள் தம் மனத்து, மனதால் இறைவனை எப்போதும் ஏத்தி கொண்டிருக்கும், மனதால் இறைவனை எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்கும் அடியவர்களுக்கு அருள் புரியக்கூடியவன். எங்க இருக்காம? பொங்கு தன் அருவி, பொங்கி வரக்கூடிய குளிர்ந்த அருவி
புதம் செய்ய, புதம்னா தாவுதல்னு அர்த்தம். தாவி பாய்தல், புரவி புதம்னு சொல்லுவாங்க. குதிரை அப்படி தாவி போறது. அருவி என்ன செய்கிறது? குளிர்ந்த அருவி அப்படி அப்படி பாய்ந்து வருகிறது. அப்படி வரும்போது அது அது வந்து அப்படி அப்படி சிதறுது. அந்த நீர் சிதறும் போது அது எப்படி இருக்கு? பொன்களே சிதற, தங்கம் சிதற மாதிரி இருக்காம். நீங்க திருக்கோஷ்டியூர் போனீங்கன்னா தெரியும். ஓரளவுக்கு கொஞ்சம் கிரீனரி இருக்கிற இடம் அதுவா தான் இருக்கும். அந்த திருக்கோஷ்டியூர் தெப்பம் ரொம்ப ஃபேமஸ். பெரிய தெப்பக்குளம். நீங்க சிவகங்கை வட்டாரத்திலேயே அவ்வளவு பெரிய தெப்பக்குளம் அங்கதான் பார்க்கலாம். அதனாலதான் சிவகங்கையிலேயே திருக்கோஷ்டியூர் தெப்பம் ரொம்ப ஃபேமஸ். கண்ணாத்தா கோயில்ல தெப்பக்குளம் உண்டு. இதுல எல்லாத்தையுமே காரைக்குடி நகரங்கள் எல்லாத்துலயுமே ஒரு தெப்பக்குளம் உண்டு. ஆனா அது சின்னதா இருக்கும். ஆனா திருக்கோஷ்டியூர்ல தான் தெப்ப உற்சவம் நடக்கும். தெப்பத்துல இறைவன் இறங்கி வலம் வருவார். அவ்வளவு பெரிய தெப்பக்குளம் அது. ஆகவே திருக்கோஷ்டியூர் தெப்பம் ரொம்ப ஃபேமஸ். அங்க நல்ல நீர்வளம் கொஞ்சம் உண்டு. ஆகவே இந்த வார்த்தையை போடுறாரு. பொங்கு தன் அருவி புதம் செய்ய பொன்களே சிதற இலங்கு ஒளி செங்கமலம், ஒளி வீசக்கூடிய சிவந்த தாமரைகள் மலர்ந்து விளங்கக்கூடிய திருக்கோஷ்டியூரில் இருக்கிறான். எவ்வ நோய் தவிர்ப்பான் எமக்கு இறை, இன்னகை துவர்வாய் நிலமகள் செவ்வி தோய வல்லான் திருமாமகட்கு இனியான், மௌவல் மாலை வண்டு ஆடும் மல்லிகை மாலையொடும் அணைந்த மாருதம் தெய்வம் நார வரும் திருக்கோட்டியூரானே. எவ்வம் அப்படின்னா துக்கம்னு அர்த்தம். எவ்வ நோய் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு வியாதி வருது, ஒரு 4 நாள்ல குணமாயிருது, ஒரு வாரத்துல குணமாயிருதுன்னு சொன்னா அது எவ்வ நோய் கிடையாது. ஃபீவர் வந்தது சார், ஒரு ஒரு நாள் மாத்திரையை போட்டு படுத்தேன், 2 நாள் டயர்டா இருந்துச்சு, அப்புறம் நார்மல் ஆயிட்டேன் சார். அப்ப அதுக்கு பேர் எவ்வ நோய் கிடையாது. சார் கிட்னி ட்ரபிள் வந்துருச்சு சார், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சார், கிரிட்டிக்கல் இல்னஸ். எந்த இல்னஸ் வந்ததற்கு பிறகு உங்களால பழைய லைஃப் ஸ்டைலை கண்டினியூ பண்ண முடியாதோ, எந்த இல்னஸை கியூர் பண்ண முடியாம அதற்கு ஏத்த மாதிரி நான் என்னுடைய லைஃப் ஸ்டைலை மாத்திக்கணுமோ அதற்கு பேர் கிரிட்டிக்கல் இல்னஸ். மற்ற இல்னஸ் எல்லாம் சரியாயிரும். கை ஃப்ராக்சர் ஆயிருச்சு, கால் ஃப்ராக்சர் ஆயிருச்சு, 3 மாசமோ 6 மாசமோ கட்டு போட்டு படுத்துரு, உட்காந்துரு, தன்னால திரும்ப சரியா போகுது, பழையபடி நீ நார்மல் லைஃப்க்கு வந்துடலாம். ஆனா ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப நார்மல் லைஃப்க்கு வர முடியுமா? அப்ப அத மாதிரி வரக்கூடிய வியாதிகள், அந்த மாதிரி நோய்களுக்கு தான் எவ்வ நோயின்னு பேர். எவ்வம், எவ்வம் என்றால் துக்கம். அப்படி துக்கம் தரக்கூடிய நோயை தீர்ப்பவன். இப்போ உயிர்களுக்கு துக்கம் தரக்கூடிய நோய் எது அப்படின்னு கேட்டா பிறவி பிணி தான். நீங்க சொல்ற எல்லா வியாதியும் ஓகே சார், கிரிட்டிக்கல் இல்னஸ் எல்லாம் லிஸ்ட் போடுங்க. கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன்ல ஆரம்பிச்சு நீங்க அப்படியே அயோட்டா சர்ஜரி வரைக்கும் ஒரு பெரிய லிஸ்ட் போடுங்க. கிட்னியில வந்து ரீனல் ஃபெயிலியர்ல ஆரம்பிச்சு நீங்க இதனுடைய ஃபெயிலியர் வரைக்கும் எல்லாத்தையும் போடுங்க. எவ்வளவு பெரிய லிஸ்ட் நீங்க போட்டாலும் இது அத்தனையுமே பிறவின்னு ஒண்ணு எடுத்தவங்களுக்குத்தான் வருது. ஆகவே எது பெரிய பிணின்னு சொன்னா பிறவியே பிணிதான்னு நம்ம ஆட்கள் முடிச்சிடுறாங்க. அப்ப எவ்வ நோய் தீர்ப்பான், இம் மறைந்திருக்கிறது இதுக்காக, அந்த மீட்டருக்காக. எவ்வம் நோய், துக்கம் தரக்கூடிய நோயை தீர்ப்பவன்னா பிறவி பிணியை தீர்ப்பவன்னு பொருள் எடுக்கணும் இந்த இடத்துல. அவன் எமக்கு இறை. நல்லா அடுத்த வரியில இருந்துதான் அதுக்கு நான் அந்த பொருள் எடுக்கிறேன். இறை என்பவன் யார்? எந்த தெய்வம் உங்களுக்கு பிறவி இல்லாமல் செய்து ஒரு நித்தியத்துவத்தை கொடுக்க முடியுமோ, மோட்சத்தை அளிக்க முடியுமோ, அந்த தெய்வம் தான் இறை என்று சொல்லப்பட வேண்டும். இப்போ தேவதைகளை வணங்கி நான் ஒரு பலனை பெறுகிறேன், இந்த தெய்வத்தை வணங்கு வழக்கிலிருந்து விடுதலை அடைஞ்சிடலாம், இந்த தெய்வத்தை வணங்கு எதிரிகளை அழிச்சிடலாம்னு சொல்லும்போது அதுகள் நமக்கு தரக்கூடிய பலன் இந்த உலகாதாய பலன்களைத்தான் தர முடியும். ஆனா எந்த தெய்வம் உங்களுக்கு பரகதி என்று சொல்லப்படுகிற மோட்சத்தை, விடுதலையை தர முடியுமோ அந்த தெய்வம்தான் இறைவன். ஆகவேதான் இந்த வார்த்தை வருது இங்க. எவ்வ நோய் தவிர்ப்பான்னு சொன்ன அடுத்த சொல் எமக்கு இறை. அந்த குறிப்பு அங்க வச்சிடுறாரு. இறைவன் அவன் எனக்கு, அவனால் என்னுடைய பிறவி பிணியை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வ நோய் தீர்ப்பான் எமக்கு இறை. அவன் யாரு? இன்னகை துவர்வாய். இன்னகை இனிய புன்னகை. துவர், துவர் என்றால் ஒரு சிவந்த நிறம்.
துவராடை அப்படின்னு சொல்லுவாங்க. லேசா சிவந்த, இப்ப காவி கலர்னு சொல்றோம் இல்லையா, இந்த காவி கலர் தான் தமிழ்ல துவர் அப்படின்னு சொல்லப்படுகிற நிறம். அந்த அந்த நிறத்தில் உதடுகளை உடைய இனிய புன்னகை உடைய நிலமகள் பூமாதேவி, பூதேவி தாயார். பூமாதேவி தாயார் இனிய புன்னகையுடன் அழகிய சிவந்த உதடுகளுடன் இருக்கக்கூடிய நிலமகள். அவளுடைய செவ்வி, செவ்வி என்றால் அழகு. ஆமா. அந்த சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, செவ்வி என்றால் அதன் அழகு. அப்போ அந்த இனிய புன்னகையோடு கூடிய அழகிய சிவந்த உதடுகளோடும் இனிய புன்னகையோடும் கூடிய நிலமகளின் அழகில் தோய வல்லவன், அந்த அழகை ரசிக்க வல்லவன் திருமாமகட்கு இனியான். தாயார் பேரை கொண்டு வந்துட்டாரா, மகாலட்சுமி தாயார் அங்க திருமாமகள் தான் அங்க இருக்கிற தாயார் பேர். அந்த திருமாமகளுக்கு இனியவன், இவள் அழகுல தோயக்கூடியவன், அவளுக்கு இனியவன், மகாலட்சுமிக்கு இனியவன். அப்படிப்பட்ட தெய்வம் அவன். எங்க இருக்கான்? மவ்வல் மாலை வண்டு ஆடும். மாலை வண்டு, அதாவது இந்த இடத்துல மாலை மவ்வல் வண்டு ஆடும். மவ்வல் என்றால் பன்னீர் பூன்னு இப்ப நம்ம சொல்றோம்ல, அந்த பன்னீர் பூ, மரமல்லிகைன்னு சொல்றது அதுதான் மவ்வல். மரமல்லிகை பூத்ததுன்னா அங்க அவ்வளவு வாசனை இருக்கும். வருஷத்துக்கு 2 சீசன் அதுக்கு பூத்து தள்ளும். எனக்கு இந்த எம்ஐடிக்கு சைடில் ஒரு குரோம்பேட்டில், எம்ஐடிக்கு பின்னாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் எம்ஐடிக்கும் நடுவில் ஒரு சின்ன லேன் இருக்கு. லோக்கல் ஆட்கள் மட்டும் அதில் போயிட்டு வருவோம். எம்ஐடிக்குள்ள இருக்கிற அந்த பன்னீர் புஷ்பம் பூத்து இந்த ரயில்வே பாதையில அந்த அந்த சின்ன லேன் பூரா அந்த பூவை போட்டிருக்கும் அந்த சீசன்ல. அதுல வண்டியை ஓட்டிட்டு போறதுக்கே சங்கடமா இருக்கும். அப்படியே அந்த இடமே கும்முன்னு ஒரு நறுமணம், அப்படி இருக்கும் வாசனை கமகமன்னு. மரமல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பன்னீர் பூ வாசனை, அதுதான் இங்க சொல்றாரு. அதுல வந்து நிறைய வண்டுகள் வரும். அந்த வண்டுகள் வந்து மல்லிகை மாலையோடும், மல்லிகை மாலை அணிந்து அணைந்த அணைந்த என்றால் அவற்றோடெல்லாம் அப்படி ஊடாடி வந்த மாருதம். மாருதம் என்றால் இனிய காற்று, மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு மாருதம்னு பேர். எல்லா காற்றுக்குமே 2 பொருள் உண்டு. இப்ப கொண்டல் அப்படின்னா கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று. இன்னொன்னு கொண்டல்ங்கிறது மழை மேகத்திற்கும் கொண்டல்னு பேரு. கிழக்கிலிருந்து வரும் காற்று மழை மேகத்தை கொண்டு வரும் காற்று. மாருதம் என்பது மேற்கிலிருந்து வரும் காற்று, மென்மையாக வீசக்கூடிய காற்று. ஆகவேதான் இந்த இடத்துல மாருதம், அதாவது மேற்கிலிருந்து காத்து அப்படி மெல்ல வீசுது. அது என்ன செய்யுது? மரமல்லி பன்னீர் பூக்களின் மாலையிலிருந்தும் மல்லிகை பூக்களின் மாலையிலிருந்தும் நறுமணங்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு தெய்வீக வாசனையை வீசிக்கொண்டு வருகிறது. அதான் தெய்வம் நார வரும்னா, இந்த இடத்துல தெய்வம்ங்கிறது தெய்வீகமான நறுமணம்னு அர்த்தம். தெய்வம் நார வரும் திருக்கோட்டியூர், அந்த திருக்கோட்டியூர்ல தான் எங்க தெய்வம் இருக்கிறது. வெள்ளியான் கரியான் மணிநிற வண்ணன் விண்ணவர் தமக்கு இறை எமக்கு ஒள்ளியான் உயர்ந்தான் உலகேழும் உண்டு உமிழ்ந்தான் துள்ளு நீர் மொண்டு கொண்டு சாமரை கற்றை சந்தனம் உந்தி வந்து அசைதெள்ளு நீர்ப்புறவில் திருக்கோட்டியூரானே. இறைவன் வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு வண்ணத்தில் இருப்பானாம். கிருதயுகத்தில் அவன் வெள்ளை நிறமாகவும், கலியுகத்தில் கரிய நிறமாகவும், துவாபர யுகத்தில் மணி நிறமாகவும் அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ அததான் இவர் வெள்ளியான் கரியான் மணி நிறவண்ணன்னு சொல்றார். விண்ணவர் தமக்கு இறை, விண்ணவர்கள் யாரு? நித்தியசூரிகள், அவர்களுக்கு இறைவன். எமக்கு ஒள்ளியான், ஒள்ளியான் என்றால் என்ன பொருள்? கொஞ்சம் வித்தியாசமான சொல்லா இருக்குது. ஒள்ளியான் என்றால் ஏதாவது இப்ப வந்து நமக்கு உரியவன் அப்படிங்கிற பொருள்ல அது ஒள்ளியான்னு வரும். உரியவன் சொன்னா ஐ ஐ ஓன் அந்த அர்த்தத்துல இல்லை. நாம் வணங்குவதற்கு உரியவன், நாம் உய்வதற்கு உரியவன், பொருத்தமானவன், அந்த பொருள்ல வரக்கூடியது. எமக்கு ஒள்ளியான் என்றால் நாம் சென்று வணங்கி அடைவதற்கு பொருளானவன் அப்படின்னு அர்த்தம். உயர்ந்தான், மிக உயர்ந்தவனவன். உலகு ஏழும் உண்டு உமிழ்ந்தவன், உலகத்தை படைத்தும்
அழித்தும் விளையாடியவன். துள்ளு எங்க இருக்கான் அவன்? துள்ளு நீர் மொண்டு கொண்டு, துள்ளி வரக்கூடிய நீர். அதாவது அங்க மணிமுத்தாறு நதியா ஏதோ ஒரு நதி இருக்கு. இங்க திருப்பதி இந்த இதுல பேர் என்ன, அந்த திருக்கோட்டியூர்ல நதிங்கிற பேர்ல ஒண்ணு இருக்கு. அது ஆகவே நதின்னு இருந்தா அதை கொஞ்சம் சிறப்பித்து சொல்லணும் இல்லையா? ஆகவே இவர் என்ன சொல்றாரு, அந்த நதி வந்து அப்படியே நீர் அதுல துள்ளி கொண்டு வருகிறதாம். தொள்ளி கொண்டு வரக்கூடிய நீர் மொண்டு கொண்டு வருகிறது. எதை மொண்டு கொண்டு வருகிறது? சாமரை கற்றை. சாமரைனா என்ன? இந்த கவரிமானனுடைய வால் முடியிலிருந்து சாமரை என்று சொல்லப்படுகிற அந்த அதன் முடி மயிர்கற்றை நீளமா இருக்கும். இந்த சாமரம் வீசுறதுங்கிறத கேள்விப்பட்டிருக்குமா? சாமரம். மன்னன் உட்கார்ந்திருப்பாரு. 2 பக்கமும் 2 பெண்கள் இருந்து கையில இப்படி ஒரு புசு புசு புசுன்னு ஒண்ணு இருக்கும். அத வச்சு இப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் சாமரம். அந்த சாமரம்ல இருக்கிற மயிர்கற்றைகள் வந்து கவரிமானுடையது. அதுதான் சாமரை என்று சொல்லப்படுவது. இந்த திருக்கோஷ்டியூருக்கு வரக்கூடிய நதி என்ன செய்யுது? இந்த சாமரை கற்றைகளை, அதாவது இந்த கவரிமான் முடிகளை எல்லாம் அப்படியே அள்ளி கொண்டாந்து கொடுக்குதாம். கூடவே எதையெல்லாம் கொடுக்குது? சந்தனம். சந்தன மரத்தை உந்தி வந்து அப்படியே தள்ளிட்டு வந்து அசைத்தெள்ளு நீர்ப்புறவில் அப்படியே அசைந்து அப்படி கரையில ஒதுக்கி தருது. தெளிந்த நீராக வந்து தெள்ளு நீர் புறவில். புறவு என்றால் புற தோட்டங்கள், வெளியில இருக்கிற தோட்டங்கள். தோட்டங்களை ஒட்டி வரக்கூடிய நதியில அந்த சாமரை கற்றைகள், சந்தன மரங்கள், இதையெல்லாம் வந்து அப்படியே அப்படியே அப்படி ஒதுங்கி அப்படி நமக்கு கிடைக்குதாம். அவ்வளவு செழிப்புமிக்க திருக்கோட்டியூர்ல தான் இறைவன் இருக்கான். ஏறும் ஏரி இலங்கும் ஒன்மழு பற்றும் ஈசர்க்கு இசைந்து உடம்பில் ஒரு கூறுதான் கொடுத்தான் குலமா மகட்கு இனியான் நாறு செண்பகம் மல்லிகை மலர் புல்கி இன்இள வண்டு நல்நரும் தேரல் வாய்மடுக்கும் திருக்கோட்டியூரானே. அதாவது என்னுடைய இறைவன் அருள் செய்பவன். இப்ப எல்லா இறைவனும் அருள் செய்வான். உன் இறைவன் மட்டும் என்ன ஸ்பெஷலா அருள் செய்வான்? எப்பா என் இறைவன் அவன் அவனையே கொடுத்துருவான்ப்பா. அப்படிப்பட்ட இறைவன் அவன். ஒரு 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 இறைவனை வந்து நீ வணங்குற, ஒரு தெய்வத்தை வணங்குறன்னா அந்த தெய்வம் உனக்கு செல்வத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும், நல்ல குடும்பத்தை கொடுக்கும், கல்வியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், இப்படி எல்லாம் கொடுக்கும். ஆனா எங்கால எப்படி தெரியுமில்ல, தன்னையே கொடுத்துருவான். எப்படி? சிவபெருமான் வந்து ஒரு மிகுந்த பக்தியுடையவர் பெருமாள் மேல. அதனால என்ன செய்தார்? தன் உடம்பில் ஒரு கூறு, தன் உடம்புல ஒரு பாகத்தையே கொடுத்துட்டான். அப்படிப்பட்ட இறைவன் என்னுடைய இறைவன். ஏறும் ஏரி. ஏறு என்றால் காளை. காளையில் காளையில் ஏறினா காளையை வாகனமாக உடைய. இலங்கும். இலங்கும் என்றால் ஒளி வீசும். ஒன். ஒன் என்றால் வலிமை மிக்க. மழு பற்றும். கையில் மழு, வலிமை மிக்க ஒளி வீசும் மழுவை ஏந்திய காளையை வாகனமாக உடைய ஈசர்க்கு, ஈசனுக்கு இசைந்து அவனது அன்பினால் அவனுக்கு அருளி இசைந்து அவனுக்கு அவன் கேட்பதை கொடுத்து தனது உடம்பில் ஒரு கூறாக அவனுக்கு இடம் கொடுத்தவன் தான் என் தலைவன். குலமா மகள். யாரு? குலத்திற்கெல்லாம், பெண் குலத்திற்கெல்லாம் மாமகளாக விளங்கக்கூடியவள் யாரு? திருமாமகள் தான் குலமாமகள். பெண் குலத்திற்கே ஒரு உதாரணமாக விளங்கக்கூடியவள் குலமாமகள். அப்படிப்பட்டவளுக்கு அவன் யாரு? இனியவன். அவன் எங்கே இருக்கான்? அவன் இருக்கிற இடம் திருக்கோட்டியூர். அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்? செண்பகம், மல்லிகை, இந்த மலர்களில் எல்லாம் இளம் வண்டு வந்து புல்கி. புல்கி என்றால் அணைத்து கொண்டுன்னு அர்த்தம். கட்டி பிடிக்கிறது, புல்குதல் தான். இப்ப மலருக்குள்ள வண்டு போய் தேன் அருந்துவதைத்தான் ஒரு புல்கின்னு சொல்றாரு. அவதுக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய தேன் நல் நரும் தேரல், அதுல இருக்கக்கூடிய மிக நல்ல சுவையான அந்த மதுவை, அந்த அமுதத்தை அமுதத்தை வாய் மடுக்கும். வாய் மடுக்கும் என்றால் அருந்தும். அந்த அவ்வளவு செழிப்புமிக்க, அவ்வளவு மலர்களால் நிரம்பிய திருக்கோட்டியூரானே, திருக்கோஷ்டியூரில் இருப்பவனே என்னுடைய தலைவன். வங்கமா கடல் வண்ணன். வங்கம் என்றால் பெரிய கப்பல். பெரிய கப்பல்களெல்லாம்
செல்லும் கடலின் நிறத்தை உடையவன், மாமணிவண்ணன், ஒரு பெரிய ரத்தினம் போல் ஒளி வீசக்கூடியவன், அந்த நிறத்தில் ஒளி வீசக்கூடியவன், விண்ணவர் கோன், வானிலுறையும் நித்தியசூரிகளுக்கு அரசனாக விளங்குபவன், மது மலர் தொங்கல் நீள்முடியான், நீண்ட முடியை உடையவன். நீள்முடியா தலைமுடி இல்ல, அவனுடைய கிரீடத்தை சொல்லக்கூடியது. அதுல மலர்கள் சூடி இருக்கான். அந்த மலர்கள் அப்படி அதுல இருந்து அப்படி அப்படி சரிஞ்சு பக்கவாட்டுல எல்லாம் அப்படி தொங்கிட்டு இருக்கு. அது மதுமலர். மதுமலர்னா இன்னும் தேன் அதுல இருந்து பிரியாத ஃப்ரெஷ்ஷான மலர்கள். அந்த மலர்களை அணிந்தவன், நெடியான், நீண்ட உருவம் கொண்டவன், படி கடந்தான். படி கடந்தான்னா ஒரு காலை பூமியில வச்சு நீங்க எப்படி படி ஏறுவீங்க? ஒரு காலில் ஒரு படியை வச்சு இன்னொரு காலை இப்படி தூக்கி மேல உள்ள படியில வைப்பீங்க. அத மாதிரி எங்காலும் வச்சாரு. ஆனா அவர் படின்னு வச்சது மொத்த பூமியிலையும், 2வது காலத்துக்கு வானத்துல வச்சுட்டாரு. அதுக்கு மேல எங்க வைக்கிறதுக்கு இடம் இருக்கு? அப்புறம் தான் மகாபலிட்ட கேட்கிறாரு, எப்பா நான் 3வது அடியை எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்டாரு. ஆகவேதான் நாம படி ஏறும்போது நம்ம ஆக்ஷனை யோசிச்சு பாருங்க. அதே ஆக்ஷன்ல தான் ஒரு படிக்கும் இன்னொரு படிக்கும் எவ்வளவு உயரத்தை காலை தூக்குனீங்க? அவ்வளவு உயரம் தான் அவன் தூக்குனான். ஒரு காலுக்கு கீழே ஒரு படி இருக்கா? அத மாதிரி பூமி. இன்னொரு காலில் மேல உள்ள படி இருக்கா? அதுதான் வானம். 3வது அடிக்கு மேல படி இருந்தா காலை வைப்பீங்க. படி அப்படியே அந்தரத்துல முடிஞ்சதுன்னா 3வது அடி எங்க வைப்பீங்க? அதுதான் இந்த இடத்துல படி கடந்தான்னு சொல்றது. அவனுடைய திருவிக்கிரம கோலத்தை சொல்லக்கூடியது. படி கடந்தான், உலகத்தை ஒரு படியாக கடந்தவன். எங்க இருக்கான் அவன்? திருக்கோட்டியூர்ல இருக்கான். எப்படிப்பட்ட திருக்கோட்டியூர் அது? மங்குல் தோய் மணிமாட வெண்கொடி மாகம் மீது உயர்ந்து ஏறி வான் உயர் திங்கள்தான் அனவும் திருக்கோட்டியூர். மங்குல் என்றால் அடர்ந்த மேகம், நல்ல கருமேகம், அப்படி அடர்ந்து இருக்கிற மேகம். அந்த மேகங்கள் எல்லாம் எங்க தோய்கின்றன அப்படி அதோட அப்படி உரசிட்டு போகுது. மணிமாடம், அதாவது திருக்கோஷ்டியூர்ல மணிமாடங்கள் உயர்ந்து இருக்கின்றன. ஸ்கைரேப்பர்ஸ் கட்டியிருக்காங்க. அதுல அடர்ந்த மேகங்கள் உரசி செல்லுகின்றன. அந்த மாதிரி உயரத்துல இருக்கிற மேகத்துக்கு மேல கொடி நட்டிருக்காங்க. அந்த கொடி என்ன செய்கிறதுன்னா ஆகாயத்தின் மீது உயர்ந்து ஏறி, அதாவது நல்லா கவனிங்க, மேகத்துக்கு மேல ஆகாயம் இல்லையா? ஆகாயத்துக்கு கீழே தானே மேகம் இருக்கு. இந்த மேகம், ஆகாயத்துல இருக்கக்கூடிய மேகத்தை கட்டிடம் உரசுது. அதற்கு மேல இருக்கிற ஆகாயத்தை இந்த கட்டிடத்துக்கு மேல இருக்கிற கொடி உரசுதான். உரசி எங்க வரைக்கும் உரசுது? வானத்துல நிலா தோன்றுதே, இந்த மாடத்துல கட்டி இருக்கிற கொடி அந்த நிலாவை போய் உரசுது. வானுயர் திங்கள்தான் அனவும் திருக்கோட்டியூரானே. வெண்கொடி திங்கள்தான் அனவும். வெண்மை நிற கொடியை கட்டியிருக்காங்க. அந்த கொடி அப்படியே அசைந்து வானத்துல பட்டு அந்த வானத்துல இருக்கிற நிலா மேலையும் அப்படி படுது. அவ்வளவு உயரமா பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க திருக்கோட்டியூர்ல. அங்கதான் இருக்காரு நம்ம ஆளு. காவலன் இலங்கைக்கு இறை கலங்க சரம் செல உய்த்து மற்ற அவன் வலம் தவிர்த்தான் என்னை ஆளுடை எம்பிரான். கவனிச்சிங்களா? எம்பிரான் வரும்போதெல்லாம் என்னை ஆளுகின்றங்கிற சொல் வந்துருதா? முதல் பாட்டுல பார்த்தோம் இல்லையா? எம்பிரான்னு சொன்னா அவன் தலைவன், நான் தொண்டன். அப்ப தலைவன் ஆளுவான், தொண்டன் ஆளுமைக்கு உட்படுவான். இந்த இடத்துல அதை தெளிவாக்கிட்டாரு பாருங்க. என்னை ஆளுடை எம்பிரான், என்னை ஆளாக உடைய, என்னை ஆள் செய்கிற எம்பிரான். எம்மை ஆளுடை எம்பிரான், என்னை ஆளாக உடைய, என்னை அடியாளாக உடைய, என்னை தொண்டனாக உடைய எம்பிரான்னு சொல்றார். அவன் யாரு? காவலன். 2 பொருள் உண்டு. இலங்கைக்கு இறை அப்படின்னு சொல்லப்படுபவன், இலங்கைக்கு தலைவனாக விளங்குபவன் ராவணன். அவன் இலங்கைக்கு காவலன்னு சொல்லலாம். ராவணனிடமிருந்து பிற எல்லோரையும் காப்பவன் அப்படிங்கிற முறையில ராமனையும் காவலன்னு சொல்லலாம்.
ஸோ இந்த காவலன்கிற சொல் 2 பேருக்கும் பொருந்தி வரக்கூடியது. அப்படிப்பட்டவனை சரம் செல உய்த்து தன்னுடைய அம்பை செலுத்தி அவர்களால் அந்த இலங்கையின் தலைவனை இல்லாமல் ஆக்கி அவனுடைய இப்போ இலங்கையின் தலைவனை நான் அடிச்சேன் அப்படின்னா அவன் என்னைய சும்மா வந்து நெஞ்ச காட்டிட்டு நின்னானா? ராமன் வந்து ராவணனை அம்பு விட்டு அடிச்சிட்டான் சார். அப்ப ராவணன் என்ன சார் செஞ்சாரு? கை ரெண்டையும் பின்பக்கம் கட்டிட்டு நெஞ்ச காமிச்சிட்டு இருந்தாரா? அவன் பெரிய வீரன். ராவணன் தேவர்களை எல்லாம் வென்றவன், திசை யானைகளை போரிட்டு புறமுதுகிட்டு ஓட வைத்தவன். அவனுக்கு எதிரில் நிக்கிறதுக்கே எவருக்கும் இது கிடையாது. நந்தியம் பெருமான்கிட்டயே போரிட்டவன் அவன். அப்பேற்பட்ட வீரன். அப்ப அவன் வந்து ராமன் சண்டை போடும்போது சும்மா இருந்திருப்பானா? அவன் தன்னுடைய வலிமையெல்லாம் காமிச்சிருக்கான். ஏவலம் ஏவலம் என்றால் அவனுடைய அவனுக்கு ஒரு நான் அப்படிங்கிற ஒரு மிடுக்கு இருக்குல்ல. ஏய் நான் யார்யா, நான் ராவணன் தெரியுமா அப்படின்னு வந்து நின்னான்ல. கம்பராமாயணத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். கும்பகர்ணனும் அட்வைஸ் பண்ணுவான், இவன் விபீஷணனும் அட்வைஸ் பண்ணுவான். எப்பா தேவையா உனக்கு இது? அந்த ஒரு ஒரு பெண்ணை கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீ சம்பாதிச்ச பேரு புகழ் அத்தனையும் ஒரு பெண் விஷயத்திலயா நீ விட போற? 2 பேரும் கேட்பாங்க. விபீஷணனும் கேட்பான், இவனும் கேட்பான். அப்ப அவன் சொல்ற பதில் எல்லாம் பாருங்க. ஏய் நான் யாரு தெரியுமா? நான் ராவணன்டா. நான் எப்படி அவன்கிட்ட போய் ஒருத்தன்ட்ட போய் நிக்க முடியுங்கிற? ஒருத்தன்ட்ட போய் பணிஞ்சு நிக்கணுமா நானு? நான் ராவணன், நான் எப்பேற்பட்ட வெற்றிகளை பெற்றவன், இப்படி பேசுவான். அதுதான் ஏவலம். ஏவலம் என்றால் நான் எப்படிப்பட்டவன், தன்னுடைய வெற்றியால், தன்னுடைய புகழால், தன்னுடைய வீரத்தால், தன்னுடைய வலிமையால் ஒரு மிடுக்கு கொண்டவன் அவன். அதை தவிர்த்தவன் ராமன். தவிர்த்தவன் என்றால் அவாய்டிங்கிற பொருள் கிடையாது. அதை இல்லாமல் ஆக்கியவன் அர்த்தம் இந்த இடத்துல. அவனுடைய நீ எப்பா நீ யானைகளை வென்ற திசை யானைகளை வென்றவனாரு, தேவர்களை வென்றவனாரு, எவனை வேணாலும் வென்றவனா நீ இரு. ஏன் பொண்டாட்டியை நீ தூக்கிட்டு போனதுக்கு பதில் சொல்லணும் நீ. அவ்வளவுதான் ராமன் பேசுனது. எப்பா நான் ராவணன், நான் எப்பேற்பட்ட அசுர தலைவன், அதெல்லாம் விடுப்பா. நான் இந்த கையில வில்ல வச்சிருக்கேன், நீ உன் ஆயுதத்தை எடு, இப்போ பஞ்சாயத்தை முடிப்போம், அப்படி பேசினவன் ராமன். இவனுடைய வீரமோ இவனுடைய புகழோ இவன் வலிமையோ ராமன்ட்ட செல்லுபடியாகவே இல்லை. அப்போ அவன் மேல இவன் போரிட்டு அம்பு தொடுத்தான்ங்கிறது மட்டுமல்ல, அவனுடைய எந்த புகழும் எந்த பெருமையும் அவனுடைய எந்த கிரெடென்ஷியல்ஸும் ராமனை பாதிக்கவே இல்லை. அதுதான் இங்க ஸ்பெஷலா சொல்றாரு. ஏவலன் காவலன் இலங்கைக்கு இறை கலங்க சரம் செல உய்த்து மற்ற அவன் ஏவலம் தவிர்த்தான். அதை தவிர்த்தான். யாரவன்? என்னை ஆளுடை எம்பிரான், என் தலைமையா, என்னை ஆளக்கூடிய என் தலைவன் அப்பேற்பட்டவன். அவன் முன்னாடி எவன் பெருமை பேசினாலும் அது செல்லாது. அவன் அதை கவலையே பட மாட்டான், அதை கேட்கவே மாட்டான். நாவலம் புவி மன்னர் வந்து வணங்க, நாவலந்தீவுன்னு இதுக்கு பேரு, இந்திய நாட்டுக்கு நாவலந்தீவுன்னு பேரு. ஆகவேதான் நாவலம் புவி மன்னர். இந்த இந்திய திருநாட்டை நாவலந்தீவை ஆளக்கூடிய, நாவலந்தீவு தமிழ்ல சொல்றது, அதையே வடமொழியில சொன்னா ஜம்பு தீபம் அப்படின்னு பேரு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, 7 விதமா பிரிச்சு வச்சிருக்காங்க தீவுகளா. சால்மலி தீபம்னா அமெரிக்காவை குறிக்கக்கூடியது, ஆப்பிரிக்க பகுதியை குறிக்கக்கூடியதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அத மாதிரி இந்த ஜம்பு தீபம்ங்கிறதுக்கு தமிழ்ல நாவலந்தீவுன்னு பேரு. நாவலந்தீவினுடைய புவி மன்னர், நாவலந்தீவை ஆளக்கூடிய மன்னர்கள் எல்லாம் வந்து வணங்க, மால் உரைகின்றது இங்கு என தேவர் வந்து இறைஞ்சும். திருமால் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி தேவர்களே வந்து வணங்குறாங்க. வைகுண்டத்துல கூட இல்லையா, வைகுண்டத்துல இல்லப்பா, திருமால் எங்க இருக்காரு, திருக்கோஷ்டியூர்ல தான்ப்பா இருக்காருன்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் வந்து வணங்குறாங்களாம். அதாவது புவியை ஆளும் மன்னர்களும் வானில் உறையும் தேவர்களும் ஒரு சேர வந்து வணங்கக்கூடிய இடம்ங்கிறாங்க. அதுதான் அவர் அழகா சொல்றாரு. நாவலம் புவி மன்னர் வந்து வணங்க மால் உரைகின்றது இங்கு என. அந்த மால் உரைகின்றது இங்கு அப்படிங்கிறத 2 பேருக்கும் போட்டு பாருங்க. மால் உரைகிறது இங்கு என நாவலம் புவி மன்னர் வந்து வணங்க, மால் உரைகிறது இங்கு என தேவர் வந்து இறைஞ்ச. 2 பேருக்கும் அதான் இடம்.
2 பேருமே அங்க திருமால் இருக்கானேன்னு வந்து வணங்குறாங்க. அப்படி அவர்கள் வந்து வணங்கும் திருக்கோட்டியூர் இறைவனாக என் தலைவன் இருக்கிறான். கன்று கொண்டு விளங்கனி எறிந்து ஆனிரைக்கு அழிவு என்று மாமழை நின்று காத்து உகந்தான் நிலமாமகற்கு இனியான். குன்றின் முல்லையின் வாசமும் குளிர் மல்லிகை மனமும் அலைந்து இளம் தென்றல் வந்து உலவும் திருக்கோட்டியூரானே. நமக்கு இந்த கன்று கொண்டு விளங்கனி எறிந்து பலமுறை பார்த்துட்டோம். வத்சாசுரன் கன்று வடிவில் வருகிறான், கபித்தாசுரன் விளாமர வடிவில் வருகிறான். 2 பேரும் இவனை பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு போட்டு வராங்க. நான் கன்று வடிவில் அவனை அடிப்பேன்பா, அவன் ஒருவேளை எங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இந்த ரூட்ல ஓடி வந்தான்னா நீ அவனை அடிச்சிருவனே. இவர் அப்படி தன்னைய ஒரு விழா மரமாக, விளாங்கனி விழா மரமாக தன்னை உருமாற்றி கொண்டு அப்படி பதுங்கி இருக்கார். கிருஷ்ணன் இந்த கன்று வடிவில் வந்த அசுரனின் காலை பிடித்து சுழற்றி எரிகிறார். எங்க எரிகிறார்? விழாமரமாக இந்த கபித்தாசுரன் நிக்கிறான் இல்லையா, அந்த மரத்து மேலேயே எரிகிறார். கன்றுக்குட்டியும் அடிபட்டு இறந்து போகுது. அந்த விழாமரமும் முறிஞ்சி விழுந்துருது. அதுல இருக்கிற கனிகள் எல்லாம் கீழே கொட்டி விடுகிறது. ஆகவேதான் அந்த விளாங்கனி எய்ந்தங்கிற வார்த்தை அவருக்கு வருது. கன்று கொண்டு விளங்கனி எறிந்து அப்படியே அழித்தவன் ஒரே அடியில 2 பேரை அழிச்சிட்டான். அழிக்க மட்டும்தான் தெரியுமா அவனுக்கு? இல்ல, ஆனிரைக்கு அழிவு என்று பெரிய மழை பெய்யுது, நம்முடைய பசு மந்தைகள் பசு கூட்டங்கள் எல்லாத்திற்கும் ஆபத்து, அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவன்தான் மாமலையை நின்று காத்து உகந்தான். கோவர்தனகிரியை தூக்கி கொண்டு நின்றான். அவன் நின்றதுக்கு கீழே எல்லா ஆனிரைகளும் வந்து சேர்ந்து அந்த மழையின் அழிவிலிருந்து தம்மை காத்து கொண்டன. அவன் காத்து உகந்தவன், அழிக்க மட்டும் செய்ய மாட்டான் என் இறைவன். கன்று கொண்டு விளங்கனி எறிந்த அதே இறைவன் தான் ஆனிரைக்கு அழிவு என்று மாமலை நின்று காத்து உகந்தவன். அவன் பூமாதேவிக்கு இனியவன், நிலமாமகற்கு இனியான். பூமாதேவியினுடைய அன்புக்குரியவன். எங்க இருக்கார் யாரு? திருக்கோட்டியூர்ல இருக்கார். எப்பேற்பட்ட திருக்கோஷ்டியூர் அது? குன்றின் முல்லையின் வாசம். அது சின்ன இதுன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து அந்த இடத்துக்கு பேரு பரம்புன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மேடிட்ட குன்று மாதிரி, குன்றுனா ரொம்ப உயரமாலாம் இருக்காது, கொஞ்சம் மேடிட்ட இடம் மாதிரி தெரியும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய முல்லை, மல்லிகை, நல்ல குளிர் மல்லிகை, இந்த மனம், இந்த மல்லிகை முல்லை இரண்டும் பூத்து இருக்கிறது. இன்னைக்கும் சிவகங்கையில முல்லை பூக்கள் பிரமாதமா பூக்கும். எங்க பெரியம்மா வீடு அங்க இருந்தது. எங்க பெரியம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு ஒரு டீச்சர் சார் ஒருத்தர் இருந்தார். அவங்க வீட்டு வாசல்ல அந்த அதாவது எப்படி இருக்குன்னா, ஒரு கதவு, அதை திறந்துட்டு போனீங்கன்னா அது ஓப்பன் கதவு, சுவர் இருக்குமே தவிர கூரை இருக்காது. அதுக்கு அப்புறம் தான் வீட்டு திண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடம் ஓப்பனா இருக்கிற இடம். அந்த இடத்துல நிழலே வெயிலே படாது, ஃபுல்லா அப்படியே முல்லை பந்தல் படர்ந்து இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். நான் எங்க பெரியம்மா வீட்டுக்கு போனேன்னா, அந்த வீட்டுல அவங்க பொண்ணு வந்து அவ காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க, லக்ஷ்மி அக்கான்னு பேர். அவங்க வீட்டுல இந்த மாலை மதி அதெல்லாம் வாங்குவாங்க. நான் நேரம் அங்க போய் அந்த முல்லை பந்தலுக்கு கீழே உட்காந்துதான் படிப்பேன். டேய் உள்ள உட்காந்து படியேண்டா அப்படின்னுவாங்க. ஆஹா, எனக்கு இங்கதான்க்கா பிடிச்சிருக்கு, நான் இங்கதான் உட்காருவேன். அவங்களும் எனக்கும் இந்த இடம் தாண்டா பிடிக்கும், சாயங்காலம் அங்கதான் வந்து உட்காருவாங்க. நாங்க அங்க உட்காந்து சினிமா கதையெல்லாம் பேசிட்டு இருப்போம். அவ்வளவு வாசனை வந்து நீங்க பறிச்சு மோந்து பார்க்க கூடாது முல்லைப்பூவை. முல்லை கொடியில இருக்கும்போது அது கீழே உட்கார்ந்து அந்த வாசனையை அனுபவிக்கணும். அவ்வளவு நல்லா இருக்கும். அது வந்து அதைத்தான் இவர் சொல்றாரு. அங்கிருந்து வரக்கூடிய தென்றல் அந்த வாசனையை அப்படியே எடுத்துட்டு வருது. குன்றின் முல்லை குளிர் மல்லிகை, இது வாசம், அது மனம். மல்லிகை மனம், அது வாசம். வாசம்ங்கிறது பரவக்கூடியது. முகர்ந்தால் வருவது மனம். வாசம் என்றால் அந்த 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 காற்றிலேயே அப்படி பரவி இருக்கிறது. அதான் முல்லையின் வாசமும் மல்லிகையின் மனமும். அப்படி வரக்கூடிய இளம் தென்றல் காற்று, தெற்கிலிருந்து வருவது தென்றல் காற்று. அந்த காற்றிலிருந்து அப்படியே வந்து திருக்கோஷ்டியூர்ல வீசுது. அங்கதான் என் இறைவன் இருக்கான். பூங்குருந்து ஒசித்து ஆனை காய்ந்து அரிமா செகுத்து அடியேனை ஆழ்வுகந்து ஈங்கு என்னுள் புகுந்தான். இமையோர்கள்தம் பெருமான்
தூங்கு தன் பலவின் கனி தொகுவாழையின் கனியொடு மாங்கனி தேங்கு தன் புனல் சூழ் திருக்கோட்டியூரானே. என் இறைவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? குருந்த மரமாக வந்த அசுரனை அடித்து ஒழித்தவன். அதான் பூங்குருந்து ஒசித்து, ஒசித்துன்னா உடைத்து. குருந்த மரமாக வந்த அசுரனை அந்த மரத்துல ஏறி அந்த கிளைய உடைச்சு அவனை இல்லாமல் ஆக்கியவன். ஆனை காய்ந்து, காய்ந்து என்றால் கோபித்துன்னு அர்த்தம். கோபத்தால் அழித்து அப்படின்னு அர்த்தம். ஆனை எது? குவலய பீடம், கம்சனின் யானை. அதன் கோபித்து அதனை அழித்து. அரிமா, மானா விலங்கு. அரின்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம தெளிவா சொல்லிட்டோம், அது குதிரையை குறிக்கக்கூடியது. கேசி என்னும் அசுரன் குதிரை வடிவில் வரக்கூடியவன். அவனை செகுத்து, செகுத்து என்றால் தோற்கடித்து கொன்று, இவ்வளவும் செஞ்சவன் என்னைய தனது அடியாளா ஏற்றுக்கொண்டான். அடியேன், அடியேனை ஆள் உகந்து, ஆள் உகந்துனா ரைட்டுப்பா, நீ இனிமே நம்ம ஆளு, நம்ம சொல்ல வச்ச கேட்டு இருன்னு சொல்லி ஏத்துக்கிட்டான். அடியேனை ஆளுகந்து இங்கு என்னுள் புகுந்தான், எனக்குள்ள வந்துட்டான். யார் அவன்? தேவர்களுக்கு தலைவன், இமையோர்கள்தம் பெருமான். அவன் தான் என்னைய ஏற்றுக்கொண்டவன். அவன் இருக்கிற இடம் திருக்கோட்டியூர். அந்த இடம் எப்படி இருக்கும்? தூங்கு தன் பலவின் கனி, தூங்குன தொங்குதல்னு அர்த்தம். குளிர்ந்த பலா பழுத்து தொங்குகிறது. தொகு வாழையின் கனியோடு, தொகு வாழைன்னா என்ன அர்த்தம்? குலை, தொகுப்பு, தொகுதி தொகுதியா இருக்கு. ஒரு பழம் இல்லை, வாழைப்பழம் அப்படியே சீப்பு கொத்து கொத்தா இருக்கு, குலை குலையா இருக்கு. ஆகவேதான் தொகு வாழையின் கனியோடு மாங்கனி, மாங்கனி தேங்கு, இதெல்லாம் அங்க இருக்கிற நீர்நிலைகள்ல விழுந்து கிடக்குது. நிறைய வாழை குலை தள்ளி, வாழைக்குலை அப்படியே தண்ணியில விழுந்திருக்கு, மாம்பழங்கள் விழுந்திருக்கு, பழம் அப்படியே காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட தன் புனல், குளிர்ந்த நீர்நிலைகளால் சூழப்பட்ட திருக்கோட்டியூர்ல என் இறைவன் இருக்கிறான். கோவை இன்தமிழ் பாடுவார். உடனடியாக கோயம்புத்தூர்காரங்க மகிழ்ச்சி அடைய வேண்டியதில்லை. கோர்வைன்னு நம்ம இப்ப சொல்றோமா, கோர்வையா பேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆர்டரா, ஒரு ஒழுங்கா பேசு, கோர்வையாக உச்சரி. அந்த கோர்வை தான் கோவைன்னு வருது. ஆக்சுவலி கோவை தான் சரியான சொல். நித்தில கோவை, சிலப்பதிகாரம் இது படிக்கும்போது வரும், மணிமேகலை அது படிக்கும்போது வரும், சிலப்பதிகாரத்துல வரும். நித்தில கோவை அப்படின்னு சொன்னா, கோவை என்றால் ஒழுங்குன்னு அர்த்தம். நித்திலம்னா முத்து, முத்த வரிசையா வச்சா மாலை, அத மாதிரி இப்படி வரிசையா அடுக்குனது, ஒரு ஒரு ஆர்டர்ல சொல்றதுதான் கோர்வைன்னு அர்த்தம். கோர்வையா பேசுனா ஒரு ஆர்டரா பேசு அப்படின்னு அர்த்தம். கோர்வையாக இன்தமிழை பாடக்கூடியவர்கள், ஒழுங்காக அப்படின்னா என்ன அர்த்தம்? இலக்கணம் வகுத்த முறைப்படி தமிழை பாடக்கூடியவர்கள். கோவை இன்தமிழ் பாடுவார். குடம் ஆடுவார், குடக்கூத்து ஆடக்கூடியவர். தடமாமலர் மிசைமேவும் நான்முகனில் விளங்குபுரி நூலர். தடமாமலர், நன்கு விரிந்த பெரிய மலர், எது? தாமரை. அதில் வீற்றிருப்பவன் யாரு? நான்முகன். நான்முகனில் அப்படின்னா நான்முகனை விட அப்படின்னு அர்த்தம். நான்முகனை விட வேதம் சொல்வதில் சிறந்து விளங்கும் நூல் அணிந்தவர், அதாவது பூநூல் அணிந்தவர் அந்தணர்கள். மேவும் நான்மறை வானர், நான்கு மறைகளிலும் வானர் என்றால் அதனுடைய பொருள் தெரிந்தவர்கள். ஐவகை வேள்வி, அதாவது மேல சொன்னார் இல்லையா, நான்முகனில் விளங்குபுரி நூலர்னா வேதத்தை உச்சரிக்கக்கூடியவர்கள். கீழே வானர் அப்படின்னு சொல்றாருன்னா இந்த இடத்துல அதை சிறப்பாக அதை பொருள் அறிந்தவர்கள். ஐவகை வேள்வி நமக்கே தெரியும், தேவ யஜ்யம், பூத யஜ்யம், பித்ரு யஜ்யம்னு நமக்கு மனுஷ யஜ்யம்னு 5 வகை யஜ்யங்கள், யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 5 வகை வேள்விகள், அதை செய்யக்கூடியவர்கள். 6 அங்கம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது சீஷா, கல்பம், வியாகரணம், இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா, சந்தஸ், இதே மாதிரி வேதத்திற்குரிய அங்கங்களாகிய 6 ஆகியவற்றில் வல்லவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? தமிழை இலக்கணப்படி மிகச் சரியாக பாடக்கூடியவர். அதனாலதான் கோர்வை அப்படிங்கிற வார்த்தை வருது. கோவை இன் தமிழ், செய்யுள் படி இலக்கணப்படி அழகாக தமிழை பாடக்கூடியவர்கள்.
குடமாடும் கூத்து ஆடத் தெரிந்தவர்கள், பிரம்மனைப் போல பிரம்மனை விட சிறப்பாக வேதத்தை சொல்லத் தெரிந்தவர்கள், 4 வேதங்களின் பொருளுணர்ந்தவர்கள், ஐவகை வேள்விகளை தொடர்ந்து செய்பவர்கள், வேதத்தின் அங்கங்களாகிய 6 அங்கங்களையும் வல்லவர்களாக அதில் விளங்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களெல்லாம் திருக்கோஷ்டியூர்ல இருக்காங்க. அவங்க ஏன் திருக்கோஷ்டியூர்ல இருக்காங்க? அவர்களெல்லாம் தேவபிரானை தொழும் அங்க போய் அப்படி அவரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். தேவர்களுக்கெல்லாம் தேவராக விளங்கக்கூடிய அதான் தேவபிரான். அதான் தேவபிரான். தேவர்கள் 33 தேவர்கள். அவர்களுக்கும் மேலே விளங்கக்கூடியவர்கள் நித்தியசூரிகள். தேவர்கள் நித்தியசூரிகள். இவன் யாரு? தேவர்களுக்கும் தேவர்களுக்கு தேவர்களான நித்தியசூரிகளுக்கும் பிரானாக விளங்குபவன். அதான் தேவபிரான் அப்படின்னு 2 தடவை போடுறது. அப்பேற்பட்டவன் திருக்கோஷ்டியூரில் இருக்கிறான். ஆளும் மா வலவன். மா என்றால் குதிரை. ஆடல் மா அப்படிங்கிற பேர்ல ஒரு குதிரை நம்ம திருமங்கை மன்னர்கிட்ட இருந்ததாக ஐதீகம். அது வானில் பறந்து செல்லக்கூடிய மாதிரி போகுமா. அதுல ஏறித்தான் அவர் இப்படி எல்லா திருத்தலங்களுக்கும் திவ்ய தேசங்கள் அத்தனைக்கும் அவர் போயிட்டு வந்ததுக்கு காரணமே அந்த குதிரை தான். ஆடல் மா. அதுல ஏறினார்னு வைங்க, அப்படி தட்டினார்னா சருன்னு ஃபிளைட் மாதிரி பறந்து போயிரும்னு ஐதீகம். ஆகவேதான் ஆளும் மா வலவன். அப்பேற்பட்ட ஆளும் மயில் ஆளும்னு படிச்சிருக்கோமா, நடனமாடுன்னு அர்த்தம். இவர் குதிரை நடனமாடும்னா அப்படி பாய்ந்து செல்லும்னு அர்த்தம். அப்படிப்பட்ட குதிரையை ஓட்டுவதில் வல்லவன். கலிகன்றி அவருடைய பெயரு. மங்கையர் தலைவன், திருமங்கை நாட்டின் தலைவன். அணிபொழில் சேல்கள் பாய். அணிபொழில் அழகிய சோலைகளை, சேல்கள் என்றால் மீன் வகை, சின்ன மீன், அது பாயும் கழனி வயல்களால் சூழப்பட்டிருக்கிற திருக்கோட்டியூர் ஆனை. நீலம் மாமுகில் வண்ணனை, நீல நிறத்தில் இருக்கும் மேகத்தினுடைய நிறத்தை கொண்டிருக்கிற தலைவனை. நெடுமாலை இன்தமிழால் நினைந்த இந்நாளும் ஆறும் வல்லார்க்கு இடமாகும் வானுலகே. மங்கையர் நாட்டின் தலைவனாகிய ஆடல் மாவாகிய குதிரையை செலுத்துவதில் வல்லவனாகிய கலிகன்றி, அழகிய சேல்கள் பாயும் சோலைகளால் சூழப்பட்டிருக்கிற திருக்கோட்டியூர் இறைவனை குறித்து பாடிய 4ம் 6ம் ஆகிய இந்த 10 பாட்டு. அதுல என்ன 4ம் 6ம் அப்படின்னா, நீங்க இந்த 4 பாட்டு பாருங்க. 5வது பாட்டு பார்த்தோமா, 5வது பாட்டுல வங்கமா கடல் வண்ணன் படி கடந்தான்னு ஒரு வார்த்தை வருது. அது ஒரு அவதாரத்தை குறிக்கிறது. அடுத்த பாட்டுல ராமாவதாரத்தை சொல்றாரு. முதல்ல உள்ளதுல வாமனம், இந்த 6வது பாட்டுல ராமாவதாரம், 7வது பாட்டுலையும் 8வது பாட்டுலையும் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லியிருக்காரு. இந்த 4 பாட்டுலையும் இறைவனது அவதாரத்தை சொல்லியிருக்காரு. மீதி இருக்கிற 6 பாட்டுலையும் இறைவனை அப்படியே பாடியிருக்கு, நாராயணனாகவே உருவகித்து பாடியிருக்கிறாரு. அவதாரத்தை பத்தி பாடல. இந்த 10 பாட்டுல 4 பாட்டு அவதாரத்தை குறித்து பாடியது, 6 பாட்டு இறைவனின் பெருமையை குறித்தே பாடியது. ஆகவேதான் 4ம் 6ம்னு நீங்க பிரிக்கலாம். நான் 5வது பாட்டும் 6வது பாட்டும் 5, 6, 7, 8 இந்த 4 பாட்டும் இறைவனது அவதார மகிமை. மீதி இருக்கிற பாட்டெல்லாம் இறைவனது பெருமை. அதான் 6. 4ம் 6ம் வல்லார்க்கு. இந்த இவ்வாறாக பிரித்து பாடப்பட்டிருக்கிற இந்த பாடலை பாட வல்லவர்களுக்கு இறைவன் அருள்வான். அவன் அவர்களுக்கு வானுலகில் இடமளிப்பான் அப்படின்னு முடிகிறார். நன்றி. நண்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? நன்றி சார். நண்பர்கள் நான் அவர்கிட்ட சொன்ன கேட்ட மாதிரி கேள்விகள் ஏதாவது இருக்குதா? உமா மேம், கிருஷ்ணன் சார், கீழே ஷர்மிளா, ஏதாவது வர்றதா இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எ- எ- 5, 6, 5 கிருஷ்ணாவதாரம், இது வாமன அவதாரம். 6 ராமாவதாரம், இலங்கை அது வருது. 7 கிருஷ்ணாவதாரம். இன்னும் ஒன்று எதுன்னு நான் மிஸ் பண்ணிட்டேனே. 4, 4ம் 6ம்னு சொன்னீங்க இல்லையா?
வேற யாராவது 8வது பாட்டு 2வது பூங்குருத்து சிந்து ஆணை காய்ந்து, அது ரெண்டுமே கிருஷ்ணாவதார செயல் தானே. குருந்த பூங்குருத்து. மரத்து, ஓகே, ஆமா, 8 8. பூங்குருந்த சிந்து ஆணை கரெக்ட். ஆணை காய்ந்து கோலைய பீடத்தை ஆமா. இது பண்றான் இல்லையா, கொம்பை ஒடித்து கொல்லுகிறான் இல்லையா, அதான் ஆணை ஓகே. காய்ந்து காய்ந்து அப்படின்னு. அதே மாதிரி கேசி என்னும் அரக்கனை, குதிரை வடிவ அரக்கனை அழிக்கிறதும் கிருஷ்ணாவதாரம் தான். ஆமாம். ஸோ 4 6 அதனால தான் வருது. வேறு கேள்விகள் எதுவும் இல்லைன்னா இன்னைய பாடல்கள் கொஞ்சம் முன்னாடி பார்த்த பொருள்கள் எல்லாம் வந்ததுனால நண்பர்களுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க நிறைவு செய்துக்கலாமா? ஜாஜா உங்களுக்கு சுகன்யா நீங்க எதுவும் கேட்கணுமா? நன்றி ஜாஜா. நன்றி ஜோஜா. விஜய் அப்புறமா பார்த்துங்க. ஓகே, நன்றி. நன்றி ஜாஜா. நண்பர்களுக்கு நன்றி. அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கலாம்.